ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேதரிங் பேண்ட்டோட பர்ஃபெக்டான மார்க்கிங் அண்ட் கட்டிங் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு மினியேச்சரில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து கிளியராக நான் கொடுத்துட்றேன். என்னென்ன ஆட் பண்ணணும், எப்படி அதோட ஷேப் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேதரிங் பேண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ கேதரிங் பேண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்லாம் வந்து இது ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது. இப்போ வந்து திரும்பவும் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் வந்து சுடி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுமே வந்து இப்போ வர நிறைய சுடிக்கு வந்து கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் இதை நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவை லென்த்து. எங்கே போடுவாங்களோ அங்கேருந்து நல்லா கீழே வரைக்கும் கால் வரைக்கும் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து 37 இருக்குது. ஹிப் எங்கே பேண்ட் போடுவாங்களோ அந்த இடத்துல வந்து ஹிப் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. 32 இருக்குது. லெக் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது நீங்கள் வந்து கேதரிங்க்கு 5லேருந்து 7 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 2.25 மீட்டர் தேவைப்படும். மினிமமாக வந்து 2 மீட்டராவது இருக்கணும். அதே மாதிரி பண்ணானா கிளாத்தோட அகலம் சொல்லுவோம். ஸோ அந்த பண்ணா வந்து 40லேருந்து 44 வரைக்கும் இருக்கணும். 36 இன்ச்சில் வரும் பாருங்கள், அதாவது ப்ளவுஸ் பீஸ் வரும். அந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம வந்து கேதரிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து 2 மீட்டர் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. 2 மீட்டர் கிளாத்னா இது வந்து ஒரு 80 இன்ச் அளவுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு ஒரே ஒரு ஃபோல்டு, ஒரு மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிடுறோம். இப்போ ஃபோல்ட் பண்ண மாதிரி நான் இந்த கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், மேலே வந்து ஃபோல்டு இருக்குது. ஸோ இப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இதை வந்து நீங்கள் இந்த ஃபோல்டிங் வந்து உங்கள் பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கேதரிங்க்கு மெயினான விஷயம் இது தான். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்ராம் போட்டுக்க போகிறோம். நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்து அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டுட்டு நம்ம மார்க்கிங் எல்லாம் போட்டுட்டோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஒரு கஸ்டமருக்கும் இப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணால் நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டிங்கில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வராமல் நீட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இதே கஸ்டமருக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அவங்களோட நேம் போட்டு இவங்களோட கேதரிங் சைஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இது மார்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லெக் சர்க்கம்ஃபரன்ஸ், இதில் நான் லெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வைக்க போகிறேன், 6 இன்ச் அளவுக்கு வைக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் வந்து கேதரிங்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தையலுக்காக 2 இன்ச், 2ன்றது 4 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓவரால் 49 வருது. அதுக்கப்புறம் ஹிப்பு பார்த்திங்கன்னா 32 இருக்கு இல்லையா, இதில் வந்து 12லேருந்து 15 இன்ச் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 12லேருந்து 15 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 12 இன்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன். லெக் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5லேருந்து 7 வரைக்கும் வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் நம்ம தனியாக போட போகிறோம், அது ஒரு 8 இன்ச்சு. ஸோ இந்த ஓவரால் ஹைட்லேருந்து அந்த பெல்ட்டுக்கான அளவை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 41 வரும். பெல்ட் பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டட் எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டட் எட்ஜில் அந்த 41 இன்ச் வர அளவுக்கு எங்கே வருதோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த 10 இன்ச் அளவுக்கு அந்த பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 6 ஒரே அளவு தான் வரணும். நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வராத மாதிரி ஒரே அளவு வர மாதிரி எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஒன்று, அதாவது ஹிப் மெஷர் எடுத்துருக்கோம் இல்லையா, 44 இருக்குது. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 11 இன்ச் வருது. அதோட வந்து 4லேருந்து 6 இன்ச் வரைக்கும், 3லேருந்து 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளீட்ஸ்க்காக. சின்ன பிள்ளைங்களுக்கு 3 இன்ச் வச்சா போதும். பெரியவங்களுக்கு வந்து 4லேருந்து 6 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 6 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். அதை வந்து எந்த மாதிரி போடுற பாருங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம கிளாத்துக்கு வெளியே தான் போகும் அந்த மார்க்கிங்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிராச் ரவுண்டு. ஸோ கிராச் பார்த்திங்கன்னா இந்த கேதரிங் பேண்ட்டுக்கு 6லேருந்து 10 வரைக்கும் வைக்கலாம். இதில் வந்து நான் 8 இன்ச் வைக்க போகிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பண்ணும்போது 6 இன்ச் வச்சாலே போதும். ஸோ இது வந்து 8 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 10 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ 8 இன்ச், அதுவுமே அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணுன்றவங்களுக்கு அவுட்டர்லேயும், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்லேயும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இது வந்து 2 பீஸ், அதாவது இங்கே பாருங்கள், நான் அது ப்ளூவில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மட்டும் இந்த அளவுக்கு 2 பீஸ் வரும். தையல் அளவன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த அளவில் 2 பீஸு க்ரீனில் போட்டோம் இல்லையா, இதில் ஒரு 2 பீஸு, இதுக்குமே தையல் அளவு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டயக்ராம். மெயின் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதில் என்னென்ன மார்க் பண்ணணுமோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். எந்த இடத்துல 6 வருதோ அந்த இடத்துல வச்சு நான் அந்த 6 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து லெக் சர்க்கம்ஃபரன்ஸ், கால் சுற்றளவு.
ஸோ அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லென்த்து 41 நம்ம மார்க் பண்ணுவோம். நான் 42 அளவுக்கு எடுத்துக்கிறேன், 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். அதாவது நான் இப்போ பண்ணுறது சென்டிமீட்டர் அளவில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கிளாத்தில் பண்ணும்போது இன்ச்சில் பண்ணுங்கள். இது மினியேச்சரில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, சின்ன சைஸில் பண்ணுறோம். ஸோ இந்த அளவு வந்து 15 நம்ம ஆல்ரெடி எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால திரும்பவும் நம்ம கேல்குலேட் பண்ணலை. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கீழே நான் அந்த டேபிள்லேயே வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா பாருங்கள். ஸோ 8 இன்ச் நம்ம 15 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8 இன்ச் இது வந்து க்ராச்சு. ஸோ இதுவுமே அது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செக் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக போட்டிருப்போமா. எப்போவுமே கேதரிங்கில் இது ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் அங்கே 15 இருந்தது, அதே 15 இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால, ஸோ 10 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் 10 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உள்ளே எடுத்தாலுமே ஓகே தான், பட் வந்து அவுட்டரில் எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம ஷேப் போட்டாச்சு. நம்ம நார்மலாக நோட்ஸில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம டார்க் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கிளாத்தை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கேதரிங் வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம்தான். இப்போ கட் பண்ண அப்புறம் கால் கிட்ட ஒரு பீஸ் வந்தது இல்லையா, அந்த பீஸை எடுத்து நம்ம இங்கே வச்சு பார்க்குறோம். இங்கே பத்தாது, தையலுக்கெல்லாம் நமக்கு வேணும் போது பத்தாது. ஸோ அதை வந்து மேலே தேவைப்படுற பீஸ் இருக்குது இல்லையா, குட்டியாக பீஸ் தேவைப்படுது பாருங்கள், அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கரெக்டாக செக் பண்ணிக்கணும் எந்த ஷேப்பில் வச்சா நம்ம கரெக்டாக, இந்த ஷேப்பில் வச்சா நம்ம கரெக்டாக வராது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எப்படி வச்சா கரெக்டாக வருதோ அப்படி தான் நம்ம வைக்கிறீங்க பாருங்கள். இதில் வச்சா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக கொஞ்சத்தை வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து குண்டூசி வச்சு நான் பின் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட், அதாவது எந்த பக்கம் அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு தையல் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சு நான் பின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதையும் நம்ம பின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீட்டாக பண்ண முடியும். ஸோ இதையுமே அதே மாதிரி பாருங்கள். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஹிப்பு கிட்ட, அதாவது நம்ம வந்து ஷேப் கட் பண்ணோம்ல, இடுப்போட அளவு மெஷர் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பீஸு. ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு வரல அப்படின்னா நான் வந்து கிளாத்தில் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அதாவது நம்மளோட மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அடிஷ்னல் பீஸ் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது புரியும். ஜஸ்ட் வந்து இது ஒரு மினியேச்சரில் நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹிப் பெல்ட், அந்த பீஸ் நம்ம கட் பண்ணுறோம். சைடில் இருக்கிறத நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இது எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் அந்த பீஸ் அப்படியே வந்து கரெக்டாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதோட அளவு எவ்வளோ அப்படின்னா ஹிப் டிவைடட் பை 4, அதாவது ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை டிவைட் பண்ணோன்னா 44 டிவைட் பண்ணோம், 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 இன்ச் வரும். 11ன்றது ஒரு 11.5 அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேதரிங்க்கு வந்து ரொம்ப லூஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது, லோ டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நினைக்கலாம் எல்லாமே இன்ச்சுன்றீங்க, பட் சென்டிமீட்டரில் தான் கேல்குலேட் பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து மினியேச்சர் பேண்ட்டு. ஸோ அதனால் எல்லாமே நம்ம சென்டிமீட்டரில் பண்ணுறோம். நம்ம பேண்ட்டில் பண்ணும்போது எல்லாமே இன்ச்சஸில் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இதில் பார்த்திங்கன்னா 3 பீஸ் வரும். 1 ஃபோல்டடில் இருக்கும், 2 வந்து ஓப்பனாக இருக்கும். இதெல்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹிப்புக்கு தேவையான பெல்ட் ரெடி ஆகிடும். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.